வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல், திரையில் ஹீரோ, நிஜத்தில் ஆசிரியர், இன்ஸ்பெக்டர், போர் வீரர்னு சொல்லி இந்த நடிகர் செஞ்ச ஒரு சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவுக்கு நடிப்புனாலே அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் சொல்லுவாங்க. அதே போல் மலையாள சினிமாவில் நடிப்புனாலே அது நடிகர் சத்யன் தான் சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. சத்யன் சார், சத்யன் மாஸ்டர், சத்யன் மாஜுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்குமே மலையாள சினிமாவில் இவரை கொண்டாடி தான் வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு 20 வருஷமாக மலையாள சினிமாவில் கொடி கட்டி பறந்தவர் தான் நடிகர் சத்யன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சத்யனை நினைவுபடுத்திக்கணும்னா செம்மைங்கிற ஒரு படமே போதும். அதில் நடிகர் சத்யன் நடித்த பழனின்ற கேரக்டர் மலையாள சினிமாவில் ஆல் டைம் ஃபேவரட்டாகவே இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். இதுக்கப்புறம் 1952லேருந்து 1971 அவர் மறைகிற வரைக்குமே மலையாள சினிமாவோட முன்னணி நடிகராக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. யதார்த்த வகை நடிப்போட முன்னோடிகளில் இவரும் ஒருத்தர்னே சொல்லலாம். அவர் நடித்த கடைசி படம் 1971 வெளியான அனுபவங்கள் பாலிச்சாக்கள்ன்ற படம். இதில் மம்முட்டி ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆத்மசாகின்ற ஒரு திரைப்படம் மலையாளத்தில் தயாரானாலும் நிறைய காரணங்களால் பல வெளியீடு தள்ளி போயிடுச்சு. படத்தை தமிழில் மொழி மாற்றம் செஞ்சு பிரியசகின்ற பேரில் தமிழில் வெளியிட்டாங்க. பிரியசகி வெளியாகி ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஆத்மசகி படமும் திரைக்கு வந்துருச்சு. பிரியசகி தமிழில் சுமாரான வரவேற்பை தான் பெற்றுச்சு. ஆனால் அதே நேரம் ஆத்மசகி மலையாளிகளை திரும்பி பார்க்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். சத்யனோட யதார்த்தமான நடிப்பு அவங்கள கவர்ந்திருக்கு ரொம்பவே. ஒரே படத்தில் அனைவருக்கும் சத்யன் ரொம்ப பரிச்சயமானவராக மாறிட்டாங்க. அன்னைக்கு இருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு மலையாள சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள். இப்படி நடிப்புக்கு இலக்கணமாக சொல்கிற சத்யன் அவர்கள் மற்ற நடிகர்களை போல் சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு நடிக்க வரலை. தன்னோட முதல் படம் நடித்தப்ப சத்யனுக்கு வயது 39. ஆனால் பலருக்கும் தெரியாத இன்னொரு முகம், நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு ஆசிரியர், ஒரு இராணுவ வீரர், இன்ஸ்பெக்டர்னு சொல்லி பல வேலைகளில் வேலை செஞ்சுருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள். இந்திய சினிமாவில் வேறு எந்த நடிகரும் இந்த 3 வேலையில் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு இணையான வித்துவான் தேர்வை எழுதி சத்யன் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் தான் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்காங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வேலை என்றால் அது ராஜ உத்தியோகம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட வேலையை அவரோட தந்தை உடல்நிலை சரியாமல் போனதுக்காக விடுப்பு கேட்டிருக்காங்க. கிடைக்காதனால 3 மாதங்கள்லேயே அந்த ஆசிரியர் பணியை உதறிட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க நடிகர் சத்யன் அவர்கள். இதுக்கப்புறமா கேரளாவோட தலைமைச் செயலகத்தில் கிளர்க்காக வேலை செஞ்சுருக்காங்க. இதில் 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு 2 நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. அவரோட அதிகபட்ச கலைத்தொடர்பு அப்படி 2ஆம் கட்ட உலகப்போர் இராணுவத்தில் இணைஞ்சிருக்காங்க. பிரிட்டிஷோட இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து போர்லேயும் பங்கேற்று பர்மா, மலேசியா நாடுகளில் நடந்த போர்களில் போர் வீரனாக வேலை செஞ்சுருக்காங்க. இந்திய வெயின்ரைன் கமிஷன் ஆஃபீஸராக அவர் பணியாற்றி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறமா சொந்த ஊர் திரும்பின சத்யன் அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஆலப்புழாவில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவருக்கு நடிப்பு மேலே ஆர்வம் வந்ததுனால படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் வந்திருக்கு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அனுமதி தர மறுத்ததுனால போலீஸ் வேலையும் தியாகம் செஞ்சுட்டு படத்தில் நடிக்க வந்துட்டாங்க. அந்த படமும் வெளியே வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஆத்மசகின்ற படம் மூலம் என்ட்ரி கொடுத்து பின்னால் மலையாள சினிமாவோட சூப்பர் ஸ்டார் நடிகராக வளர்ந்து வந்திருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.